வணக்க மக்களே, இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா பாரிசாலனும் அப்புறம் வருண் அவர் பேர் என்னடா ஐயோ அரவிந்தா சரி சரி ரைட்டு யாருன்னே தெரியாது எனக்கு அவரு. சரி, அரவிந்த்ன்ற ஒரு அனிமல் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்றாங்க. அந்த அனிமலுக்குலாம் பாதுகாவலர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆளு. அப்புறம் இப்ப நம்ம பாரிசாலன்றவர் வந்து அனைத்துண்ணினா எல்லாத்தையும் சாப்பிட்றவர். வீகனிஸ், அதாவது வெஜ்ஜையும் சாப்பிடுவார், நான்வெஜ்ஜையும் சாப்பிடுவார். ஸோ நாமளும் அனைத்துண்ணி தான். இன்னைக்கு கூட எங்கள் வீட்டில் சிக்கன் சாப்பிட்டு தான் வந்து பேசிக்கிறீங்க. என்ன எடுக்கிற ரேட்டியை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன். அவத்தே வச்சிடுறா. அப்படின்னா அதை முதல்ல செஞ்சுக்கணும். எல்லாருமா சேர்ந்து இலைய எடுப்போம். ஏன் இலையை கொண்டு போய் அடக்கம் பண்ண போறியா? சரி, விஷயத்துக்கு போகலாம். மேட்டர் என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒரு டிபேட் ஷோன்னு சொல்லி, அதாவது ப்ராட்காஸ்ட் தான், ஒரு டிபேட் பண்ணுவோம்னு சொல்லி பேசுறாங்க. டிபேட் பண்ற மாதிரி தெரியல, ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அதாவது சும்மா பேசிக்கிறாங்க, தர்க்கம் பண்ற மாதிரி தெரியல. ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். இந்த வீகன் அஜெண்டான்னு சொல்லி பேசுறாப்ல இந்த நபர், இந்த பிங்க் எதுக்கு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு வந்தாங்கன்னு தெரியல. ஒருவேளை அந்த கான்ட்ராஸ்டா அந்த கிரீன் ஸ்கிரீன் இருக்குல்ல, அதுக்கு கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ன்றக்காக போட்டாங்களான்னு தெரியல. எதுக்கு பிங்க் போட்டிருந்தாங்கன்னு தெரியல. ஒரே நேரத்தில் போட்டிருந்தாங்களா இல்லை ஒரு செட்டை எக்ஸ்ட்ரா வச்சிருந்தது கொடுத்தாலும் தெரியல. சேம் பீஸ்ன்னு சொல்லி சாக்லேட்லாம் பரிமாறி இருப்பாங்களான்னு தெரியல. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, சின்ன குழந்தைங்க மாதிரி தான் ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க. பேசினது ரெண்டு பேருமே சின்ன குழந்தை. அது எய்தாப்புல உட்காந்துருக்க வீகன் ஒருத்தர் பேசுறாருல, இவரே ஒரு சட்டி சுல்லா மாதிரி பேசுறாப்புல. மனிதர்கள் என்னைக்கு வீகன் அஜெண்டாவா இருந்தோம்? ஹியூமன்ஸ் என்னைக்கு வீகனா இருந்தாங்க? எனக்கு புரியல. திருதுப்புன்னு வந்து வீகனா மாறிட்டு அதான் பெஸ்ட் அப்படின்னா என்ன எனக்கு புரியல. ஸோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லா ரிலீஜியன் வருண் வந்து ஒரு கிறிஸ்டியன், நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். ஸோ பிரச்சனை கிடையாது. அவர் ஒத்துக்கிட்டாரா அதெல்லாம் தாண்டி அவர் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்களும் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை சொல்றத. பட் ஃபேரா நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? எஸ், நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃபேர் தான். வந்துட்டு என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து, ஆக மொத்தம் ரெண்டு குத்துனே. சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. இந்த அரவிந்த்ரவர் வந்து நான் வந்து வெஜ்ஜுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப உச்சத்துக்கு போனது எப்ப தெரியுமா? அவர் வந்து ஒரு குழந்தையும் ஒரு நாயும் இருக்கு, ஒரு ஃபயர் ஆயிடுச்சு, யாரோ ஒரு ஆளை தான் ஃபர்ஸ்ட் காப்பாற்ற முடியும், இன்னொருத்தவங்க வந்து ரொம்ப சிவியரா இன்ஜுரி ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாரிசாலன் சொல்றாப்ல. இந்த அரவிந்த் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, குழந்தை தான் ஃபர்ஸ்ட் காப்பாற்றணும் ஆக்சுவலா. ஏன்னா ப்ரியாரிட்டி வெயிட்டேஜ்னு ஒன்று இருக்குல்ல. இந்த குழந்தை வந்து சமுதாயத்துக்கு நிறைய விஷயங்கள் பண்ணும், வளர்ந்து வந்து நிறைய நல்லதும் பண்ணலாம் கெட்டதும் பண்ணலாம், ஏதோ ஒன்று. இதோட வேல்யூன்னு ஒன்று இருக்குல்ல. ரெண்டும் உயிர் தான், பட் இருந்தாலும் குழந்தையோட உயிர் தான் ஃபர்ஸ்ட். இந்த நாய் கடிக்கும் போது நம்ம சொன்னோம்ல, நாய் கடிச்சு ரேபிஸ் பரவி குழந்தைங்க இறக்குறாங்கன்னா அந்த இடத்துல அந்த நாய் உயிரெல்லாம் பெருசு கிடையாது. அதுக்காக எல்லா நாயும், இந்த ஒரு நாய் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா நாயும் கொள்றதும் தப்பு. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டேஸ் பண்ண தெரியணும். நம்ம மனிதர்கள், ஸோ நமக்கு காமன் சென்ஸ் இருக்கு, சிந்திக்க திறன் இருக்கு. நம்ம இந்த நாய்கள் டேஞ்சர், அந்த நாய்களை அகற்றுறது தான் சரி அப்படின்றத நம்ம ஏத்துக்கிறோம். தப்பே கிடையாது, ஏத்துக்கொள்றது இந்த தப்பும் கிடையாது. ஸோ வீகன் அஜெண்டா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை. எனக்கு அந்த மைண்டு கொஞ்சம் என்னடா அப்படின்ற மாதிரி போச்சு. இதுக்கு தான் இவ்வளோ டிபேட் பண்ணிக்கலாடா, இவ்வளோ சீன் போட்டிங்களாடா, நீ வா நான் வா, நீ ஏரியாக்குள்ள வாடான்னு சொல்லி கதறிக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஒரு காரசாரமான விவாதமாக இருக்க போது, மாஸ் பண்ண போறான்டா அப்படின்னு நினைச்சோம். நம்ம நேரத்துக்கு அது வந்து வேல்யூபிளான ஒரு வீடியோ அப்படின்னா இந்த நேரத்துக்கு என்னைக்கோ வீடியோ போட்டிருப்போம். அது வேல்யூபிளே கிடையாது. கிட்டத்தட்ட நான் பண்ணியே ஒரு வாரம் ஆச்சு போல. ஸோ இப்போ ஏன் பேசுறேன் அப்படின்னா, ஏன் கேட்குறாங்க என்கிட்ட, ப்ரோ நீ அதை என்னன்னு பார்த்து சொல்லு ப்ரோன்னாங்க. என்னடா வீகன் அஜெண்டா பற்றி, கார்பரேட் பற்றி பேசுகிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க ப்ரோ, இந்த டேப்லெட்லாம் காட்டி ஏதோ பண்ணுறாங்க ப்ரோன்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியல. சரி, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் நம்ம ஆளுகளுக்கு கொஞ்சம் புரியுன்றக்காக வந்து பேச வந்துட்டோம். அந்த வீகன் அஜெண்டா சொல்கிறப்ப யோசிக்கிறாருங்க, குழந்தைய காப்பாற்றுவியா, அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் வீகனான்னு கேட்குறாரு. என்ன மாதிரி ஒரு மனநிலையில் இருக்க ஆளும் பாருங்க. குழந்தைக்கு இப்போ தெரியாதா? அப்போ ரெண்டுமே போத் தான். அப்போ நான் ரெண்டு பேரையும் காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுவேன். சீரியஸ்லி என்கிட்ட வந்து இப்போ இதே கேள்வி கேட்டிங்கன்னா நான் குழந்தைய தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக சொல்லுவேன். ஸோ ஒரு ஆளை தான் காப்பாற்ற முடியும். அதாவது ஒரு சுச்சுவேஷனால ஒரு ஆளை தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னா ஒரு அந்த இடத்துல ஒரு பதில் சொல்லி தான் ஆகணும். ரெண்டு பேரும் நான் தூக்கிட்டு போவேன் அப்பெல்லாம் சொல்ல முடியாது. பதில் ஒன்று சொல்லி ஆகணும். ஸோ இது வந்து ஒரு டேர்ம் சொல்கிறாங்க, கிரிட்டிக்கலான கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். அப்போ குழந்தைய காப்பாற்றிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த நாயை காப்பாற்ற ட்ரை பண்ணுவோம். இல்லைன்னா அந்த குழந்தை உயிர் தான் பெருசு, சிந்திக்கும், செயல்படும். அதனால பல மாற்றங்கள் இந்த பிரபஞ்சத்தில் உருவாக்க முடியும். டாக்னால அவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்காது, அவ்வளோ பெரிய இம்பேக்ட் நடக்காது. ஸோ அதனால அந்த டிஃப்ரெண்டேஸ் இருக்கு. இது இவருக்கு புரியாம அது வீகனான்னு பேசுறாரு. அப்பவே தெரிஞ்சு வச்சு இது ஒரு சர்டிஃபிகேட், இது ஒண்ணுமே இல்லை, இது கொஞ்சம் நாலேஜ், அதாவது இங்கிலீஷ் நாலேஜ், இந்த ஃப்ளூயிடா பேசுறானுங்கல்ல, அந்த ஒரு டேர்ம்ஸையும் தமிழ்ல பேசாம இங்கிலீஷ்ல பேசுறது, இதனால அவங்க அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அறிவுன்றது வந்து ஒரு ஒரு மொழியிலேயே பேசுறோம்ல, பேசக்கூடிய மொழியிலேயோ புரிஞ்சுக்கிற தன்மையிலேயே கிடையாது.
அந்த இடத்துல இடம் பொருள் ஏவல், இந்த இடத்துக்கு இது சரியான விஷயமா, அதை அவங்களுக்கு புரிய வைக்க முடியுதா, சபை நாகரிகம்னு ஒன்று இருக்கா, இதெல்லாம் சேர்ந்து இன்க்ளூடிங் எல்லாமே சேர்ந்து வர்றது தான் அறிவுன்றது. இவங்க வந்து இந்த இங்கிலீஷில் பேசினாலே ஒரு இது தெரியுமா அது தெரியுமா, இந்த ஃப்ளூயிடாக பேசுறது, ஒரு மாதிரி குவாண்டி பேசுறது, இதெல்லாம் ஏதோ நாலேஜ் பீப்புள்னு நினச்சிக்கிறீங்க. அது தப்பு. வெள்ளையா இருக்கவன் போய் சொல்ல மாட்டாங்க, கருப்பா இருக்கவன் திட்டு திருடன்ற மாதிரி இருக்கு இதை பார்க்குறப்ப. சரி, வீகன் அஜெண்டாக்குள்ள போவோம். பாரிசாலன் என்ன டிபேட் பண்றாரு அப்படின்னா, இல்லை நம்ம இப்படி சாப்பிட்டு தான் ஆகணும், ஹெல்த்தியாக சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேசுறாப்புல. நான்வெஜ்ஜும் சாப்பிட்றதுக்காக பேசுறாரு. இவர் நான்வெஜ் சாப்பிடவே கூடாதுன்னு வீகன் அஜெண்டாக்குள்ள இருக்காப்புல. இது அஜெண்டானாலே தப்பான ஒரு விஷயம் தான். ஒருத்தவங்க திணிக்கிற மாதிரி தான் அஜெண்டான்றது. ப்ரொபகண்டா அப்படிலாம் பேசினாங்க நிறைய விஷயம். ப்ரொபகண்டான்றதும் அதுதானே. ப்ரொபகண்டான்றது ஒரு விஷயத்த அவங்களுக்கு தேவையே இல்லை. அது தேவையில்லை. ஏங்க நம்ம பார்க்குற கன்சியூமர், நம்ம பார்க்குற ஆட்ஸ், நம்ம பார்க்குற சோசியல் மீடியா, நம்ம பார்க்குற நியூஸ் எல்லாமே நம்ம ப்ரொபகண்டா தான் பண்ணுறாங்க. ஏன்னா நமக்கு தேவையே இல்லாத ஆடை வந்துகிட்டே இருக்கும். நம்ம கேட்டோமா, எனக்கு 2 பேஸ் வேணும்னு நம்ம கேட்டோமா, அவனுக்கு விற்கணும். அப்போ அதை நம்ம தள்ள திணிக்கிறான்ல, இதுக்கு பேர் ப்ரொபகண்டா, அஜெண்டா. ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாதது, மனிதர்கள் மத்தியில் திணிக்கக்கூடிய விஷயம். இது எல்லாமே நெகட்டிவிட்டி தான், நெகட்டிவ் சைடெலாம் இருக்குது. இதை விட்டு போட்டு உழப்பிக்கி இருந்தாங்க. 2 மணி நேரம் 2 வீடியோ போட்டுக்கிறீங்க. பாரிசாலன்னா 2 வீடியோ போட்டிருக்கா. அப்போ இவர 2 மணி நேரம் வீடியோ முழுசா போட்டிருக்காங்க. நான் திருப்பி சொல்கிறேன், இவங்க வீடியோ முழுசாலாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. 2 பேரும் டிபேட் பண்ணி ஏதோ சாதிச்ச மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இவனுக்கு ஒன்றும் தெரியல, அவனுக்கு ஒன்றும் தெரியல. 2 தற்குரிய. அதுக்காக நான் அறிவாளின்னு சொல்ல வரல. பேசின கான்செப்ட் தற்குறி கான்செப்ட். வீகன் அஜெண்டான்றது ஒரு தேவையே இல்லாத அஜெண்டா. யோசிச்சு பாருங்களேன். இப்போ நாளைக்கே மிகப்பெரிய பஞ்சம் வந்துருச்சு. ஃபுட்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அங்கே போயிட்டு ஒருத்தன் வந்து டேப்லெட் தயாரிக்கிறான். ஃபியூச்சரில் தானே பிளான் பண்ணுறாங்க. டேப்லெட் மூலியமா கொடுத்துட்டு சாப்பாடே இல்லாமல் வெறும் டேப்லெட்டை போட்டு சாப்பிட்டு வாழ்கிற மாதிரிலாம் இருக்குது. அதுதான் பிளான் பண்ணுறான். ஸோ அதுக்கு இந்த வீகன் அஜெண்டான்றது ரொம்ப பெரிய பில்லராக இருக்கும். அப்போது அதை பேசக்கூடிய ஆட்கள்லாம் வெளியே வரல, வெளி உலகத்துக்கு வரல. ஒரு சில முக்கியமான ஆட்கள்கிட்ட அது போகலை. பெருசாக வீகன் அஜெண்டானா என்னன்னு தெரியாதவங்களுக்கு போகலை. அப்போது பாரிசாலன் மாதிரி ஒரு கோமாளி இருக்கான், அவன் பின்னாடி ஒரு 2 லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, இவன் கூட இவனை டிபேட் செய்கிற மாதிரி சொல்லி அந்த வீகன் அஜெண்டா என்னன்றதை அப்படியே மக்கள்கிட்ட ப்ரொபகண்டா பண்ணுறாங்க. அதாவது மக்கள் மத்தியில் வியாபாரம் பண்ணுறாங்க. இது நெகட்டிவ் ப்ரொமோஷன் தான். கூட்டி வந்து அவரை அலசிங்கப்படுத்தினாலும் சரி, அவர் ஜெயிச்சாலும் சரி, அவங்களுக்கு வீகன் அஜெண்டான்னு ஒன்று இருக்குன்றதை மக்கள்கிட்ட பரப்பணும். ஸோ அப்போ இந்த உயிரை கொல்லாமைன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க இந்த வீகன் அஜெண்டா பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது ஆள் பிடிக்கிறது. நாய் பிடிக்கிற வேற ஒண்ணு வாடகைக்கு எடுக்கிறோம். ஒரு 4 தெருவை 2 பேரும் சேர்ந்து லோலோன்னு சுத்துறோம். நறுக்கா 9 பேரை செலக்ட் பண்ணி தூக்குறோம், ஜெயிக்க சொல்லுவாங்க ஆள் பிடிக்கிறது. அந்த மாதிரி இதுக்காக தான் வேலை பார்க்குறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க. சரி, டிபேட் பண்ணதில் என்ன சாதிச்சாங்க? ஒன்றுமே சாதிக்கல. நான் திரும்ப ஓப்பனாக சொல்கிறேன், வெறும் டேப்லெட்டை சாப்பிட்டே நம்ம வாழ்ந்துட முடியுமா சொல்லுங்களேன்? இப்போ ஒரு உணவு இருக்குது அப்படின்னா ஒரு ரொட்டேஷன் இருக்கும். ஒரு மாடு இருக்குது அப்படின்னா மாடு பால் கறக்கும், அது ஒரு கண்டு போடும். கண்டு மூலியமாக பெண் கண்டாக இருந்தால் அது ஒரு குட்டி போடும். இப்படி சைக்கிளாக இருக்கும். அவங்களுக்கு புரியுதா? சைக்கிளாக இருக்கும். நமக்கு அது உதவிக்கிட்டே இருக்கும் தற்சார்பில். பட் இவங்க சொல்லப்பட்ட இந்த வீகன் அஜெண்டாலேருந்து வந்து இயற்கையை வாழலாம். இயற்கை ஒரு சில டைம் சிக்கல் வரும்போது நாம் வந்து இந்த டேப்லெட்டே யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த ப்ரோட்டீன், ஒரு சில ப்ரோட்டீன்ஸ், ஒரு சில சக்திகளுக்கெல்லாம் அயன் டேப்லெட், இந்த மாதிரி டேப்லெட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். அதாவது வெளியே இருந்து அந்த இயற்கை மூலியமா கிடைக்காததுக்கெல்லாம் மனிதர்களுக்கு தேவைப்படும். அதுக்கு வெளியே இருந்து டேப்லெட்டை செயற்கையாக எடுத்துக்கிறானுங்க. இது தேவையில்லாத வேலை தானே. வீகன் அஜெண்டானா என்ன? நம்ம வந்து வெஜிடேரியனாக இருக்கோம், உயிர் கொள்ளாமையில் இருக்கோம். ஆனால் நம்ம உயிரை நம்ம கொண்டுகிட்டு இருக்கோம். கார்பரேட்காரன் அதில் எதுலேயும் சூதாட்டம் பண்ணாமல் இருப்பானா, அதில் சூழ்ச்சி பண்ணாமல் இருப்பானா, இடத்தையாக கலந்து விட்டு அதை திருப்பி டோப்பமைன் மாதிரி வாங்குற மாதிரி வாங்க வைப்பான்ல. ஸோ இது அவனை நம்பி இருக்கிற மாதிரி வைப்பான்ல. இதுவே புரியல. எதுக்கு நார்மலாக இருந்த கடுகை மரபணு மாற்றப்பட்ட கடுகா மாற்றினா அவன்கிட்ட போய் நிற்கணுன்றது தான். இதுலேயே ஒரு கார்பரேட்டோட ரூல் இருக்குது. ஸோ அவனுக்கான வேலைகளுக்கு இந்த வீகன் அஜெண்டா ரொம்ப தேவைப்படுது. எப்படி எல்ஜிபிடிலாம் இருக்கோ அவங்களுக்கு எதுக்கு தேவைப்படுதோ அதே மாதிரி இந்த வீகன் அஜெண்டாவும் அவங்களுக்கு தேவைப்படுது. மக்களை வந்து ஒரு சில அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கூண்டுகளை அடைச்சி வாழ்கிறதுக்கு. இப்போ மக்கள் ஒரு ஃபியூச்சரில் ஒரு கூண்டுகளை அடைச்சிருவாங்க. இப்போவே நம்ம கூண்டுகளை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீட்டை விட்டு வெளியேற்றி பாருங்களேன், எல்லாருமே ஒரு கூண்டு பறவைகளை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். குட்டி வீட்டில் அடைச்சு பாக்ஸாக வீட்டுக்குள்ளே இருக்கோம். மனிதர்கள் இப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்களா? சுதந்திரம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நாமளே சுதந்திரம் இல்லாமல் ஒரு 4 செவத்துக்குள்ள அடைஞ்சுதான் இருக்கோம். என்ன ஜெயில்னு சொல்கிறது வந்து அடைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஜெயில்ன்றது வந்து ஒரு செப்பரேட்டாக ஒருத்தன் கண்காணிச்சிட்டே இருப்பான். இங்கே சுதந்திரமாக இருக்க மாதிரி காட்டப்படுது. ஆனால் எல்லா ஆங்கிள்லையும் நம்மளை கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. இது புரிஞ்சுக்கிறது மைன்யூட்டான ஒரு விஷயம். சரி, இந்த நம்ம டாபிக்ல போவேன்னா, பாரிசாலன் என்னதான் சொல்ல வராரு அப்படின்னா, இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல வராரு. அதுக்கு இது உழப்புறேன். பாரிசாலன் ஒரு இன்டெலிஜென்டான ஆள் இல்லைன்னு நான் சொன்னேன் முன்னாடி. அவர் தற்குறின்னு சொன்னேன். நிறைய இடத்துல தற்குறியா தான் பேசினாப்ல. இந்த ஆப்போசிட்டா இருக்கவரும் தற்குறியா தான் பேசினாப்ல. 2 தற்குறிகளையும் மோதிக்கிட்டா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்துச்சு இந்த டிபேட் ஷோ. நான் ஃபுல்லாலாம் பார்க்கல, எது தேவையோ அதை மட்டும் தான் பார்த்தோம். இதை உட்காந்துக்கிட்டு வேணா வேலை மெனக்கட்டு ஃபுல்லாக பார்ப்பானா 2 மணி நேரம் வீடியோவை? ஒரு படம் பார்த்துட்டு போயிடலாம். அதுக்கு ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடச்சிருக்கும். சிம்பிளாக சொல்கிறேன், வீகன் அஜெண்டான்றது மனிதர்களுக்கு எதிரானது. சிம்பிள்.
இதுக்காகலாம் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்குன்னு அவசியம் இல்லை. நீங்கள் சிம்பிளாக நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். டேப்லெட்ஸ் மூலியமாகவும் ஒரு வெறும் வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்டு வாழ முடியுமா? இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன். அர்னால்டே பார்த்து வியந்த ஒரு பாடி பில்டர் போல. அர்னால்டு மாதிரி பயங்கரமா பாடி வச்சிருந்தாரு. இப்போ 46 வயதோ 41 வயதுல இப்பதான் இறந்தாரு. காலில் தான் நியூஸ் பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ அர்னால்டு மாதிரி உடம்பு வச்சிருக்காராம், ஆனால் காலில் தான் அவர் இறந்திருக்காரு. வெறும் வீகனாக இருந்தவர், வெஜிடேரியன்ல இருந்து அப்படி ஸ்ட்ரென்த்தாக இருந்தவர். அப்போ வெறும் வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்டு வாழ்ந்துட முடியாதுன்னு தெரியுதா ப்ரோ? மாடு மட்டும் வெஜிடேரியனே வாழ்ந்து சாப்பிட்டு வாழுது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடுன்றது வேற, அதோட ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வேற, அதுக்கு அது ஓகே. மனிதர்களுக்கு அனைத்தும் இந்த பல்லு தெரியுதா இங்கே தெரியுதா? அவதார் குட்டி மாதிரி இருக்கானா? அவதாருக்கு இருக்கும்ல, மேலே 2 பல்லு கீழே 2 பல்லு கடிச்சு, அந்த சிங்கத்துக்கு புலிகளை இருக்கும்ல, அந்த மாதிரி கடிச்சு இழுப்பாங்கல்ல, அதுக்கு இருக்கா? கடவா பல்லு நமக்கு எதுக்கு இருக்கு? மாமிசத்தை வெட்டி திங்கிறதுக்கு நசுக்கிறதுக்கு அந்த பல்கள்லாம் இருக்கு. வீகன் அஜெண்டா பேசுறீங்க போய் சொல்லுங்க, எதுக்குடா அந்த பல்கள் இருக்கு? வீகன் அஜெண்டான்னு ஒன்று இருக்குன்னா இயற்கை எதுக்குடா அந்த பல்லு கொடுக்குது? மாமிசத்தை திங்கிறதுக்கு தண்டா கொடுத்துருக்கு, பைத்தியங்களா? ஸோ இதுக்கு எதுக்குடா வீகன் அஜெண்டா? இதை சொல்றாங்க உயிர் கொல்லாமை வந்துடுவாங்க இவங்க. அதாவது இப்போ கூட சிம்பு கூட இப்போ ரீசெண்டாக வள்ளலார் கோயில் போனார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வள்ளலார் பிறந்த நாளுக்கோ இதுக்கோ போனாங்க. அங்க இடத்துல சொல்றாங்க நானே வெஜிடேரியன் தான், இல்லை வெஜிடேரியன் தான் இங்கே உள்ள வரணும். என்னங்கடா இது தீண்டாமை மாதிரி தானே இதுவும். என்ன வேணா சாப்பிடலாம், கோயில்னா என்ன, யார் வேணா வரலாம், சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு வரக்கூடாது. அதுக்காக வெஜிடேரியன் மட்டும் தான் இந்த கோயிலுக்கு வரணும்னா இது என்ன? இதுவும் ஒரு விதமான தீண்டாமை தானே. இந்த வீகன் அஜெண்டால ஒருத்தன் பேசுறாங்க இல்லை சைக்கோ மாதிரி, அந்த மாதிரி தானே இதுவும் இருக்கு. ஒருத்தன் இந்த கோயில் வந்து என்னன்னு சுத்தி பார்க்க வரான், ஒரு டூரிஸ்ட் வரான், எல்லாத்தையும் கேட்பீங்களா நீங்க வெஜிடேரியன் கேட்பீங்களா? புரியல, இது என்ன மாதிரி ஒரு கொண்டு போறீங்கன்னே தெரியல. இதை வந்து அது இதை தூய்மைப்படுத்துறாங்க. இப்போ நான்வெஜ் சாப்பிடாதவன்னா ஏதோ ஒரு புனிதன் மாதிரி அவங்களே ஃபீல் பண்றானுங்க. ஒரு சைக்காலஜிக்கல் தானே இது. நானா உயிர் கொள்ளாமே, சிச்சி எப்படி நீங்க மாமிசத்தை சாப்பிட்றீங்க? ஒரு உயிரை கொன்னு எப்படி சாப்பிட்றீங்க? மூக்குக்குள்ள சுவாசிக்கிறீங்கள, கோடான கோடி பாக்டீரியாஸ் உள்ள போகுது, அதெல்லாம் கொண்டுட்டு அது சுவாசம் மூலியமா உள்ள போய் செத்துட்டு இருக்கு. நீ எங்க வீகன் அஜெண்டால போய் நீ தான் பேசலாமா? உயிர் கொள்ளாமை பத்தி பேசலாமா? நடக்கும் போது எறும்பு இருக்கு, குடிக்கும் போது எறும்பு இருக்கு, நிறைய பாக்டீரியாஸ் நிறைய உயிரினங்களை நம்ம கொண்டுகிட்டு தான் இருக்கோம் அன்றாட. நம்ம உடம்புக்குள்ள இருந்தே ஒவ்வொரு நாளைக்கும் செல்கள் செத்து வெளியே போயிட்டு தாண்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? உயிர் கொள்ளாம செல்ஸை காப்பாற்ற போறியா? அந்த செல்ஸ் ஐயோ செத்து வெளியே போகுது, இதை காப்பாற்றணுமே சொல்லி போனேன்னு வச்சுக்கோமே. ஏன்னா அந்த செல்ஸ் இறந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும் போது தான் நீ வளர்ச்சி அடைவ, ஏஜ் கூடுது. ஸோ இதெல்லாம் ஒரு சுழற்சி. எதை பண்ணணுமோ அதை பண்ணலாம். நீங்க எனக்கு நான்வெஜ் பிடிக்காதுன்னா பிடிக்காது, சாப்பிடாதீங்க. யார் என்ன சொன்னா? யாராச்சும் நான்வெஜ் சாப்பிட்டு தான் ஆகணும், நான்வெஜ் மட்டுமே சாப்பிட்டு தான் உயிர் வாழணும், நீங்க தப்பு அப்படிலாம் சொன்னோமா? கிடையவே கிடையாது. உங்களுக்கு சாப்பிடணும்னா சாப்பிடாதுன்னா போ. அதுக்காக நாங்கள் ப்ரைடா யூஸ் பண்ணக்கூடாது. இல்லை நாங்கள் வந்து வெஜிடேரியன்ஸ், நாங்களும் தான் ஆர்த்தடாக்ஸான ஆளு. ஏங்க ஆர்த்தடாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இவங்க ஜூஸ் மென்டாலிட்டி, இந்த ஜூஸ் மென்டாலிட்டி. ஏன் அப்படின்னா ஜூஸ் தான் பிராமணர்கள் ஆரியர்கள்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆரியர்கள் வந்து எப்படின்னா உள்ள வந்தாங்க, தன்னை தனித்துவமா காட்டிக்கிறதுக்காக. அவங்க வரும்போதே ஆடு மாடு மேய்ச்சிட்டு தான் வந்தாங்க. ஆனா அவங்க வந்து இதெல்லாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. என்னங்கடா எனக்கு புரியல. இது எதுக்குன்னா தன்னை தனித்துவமா காட்டிக்கிறதுக்கு. இங்க இருக்க மக்கள் எல்லாமே சாப்பிட்றாங்க, இவங்க வந்து வெள்ளையா இருக்காங்க, கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கு அவங்களோட விஷயங்கள். இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இவங்கள்ட்ட இப்ப மாமிசனும் நல்லா சாப்பிட்றாங்க, இவங்க வந்து காட்டாய மாதிரி நல்லா சாப்பிட்றாங்க, நாமளும் சாப்பிடுவோம். ஆனா நம்ம இதை மட்டும் சாப்பிடாம இருந்துக்கிட்டு கொஞ்சம் உசத்தியா யோசிச்சோம் அப்படின்னா, ஏன்னா அவன் வந்து அதாவது எப்பயுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு பல இடங்கள்ல மோதி வந்தவனுக்கும் தான் ஒரு அனுபவம் இருக்கும், அனுபவ அறிவுன்னு இருக்குல்ல. ஸோ அவன் பல ஆரியன்றவன் வந்ததுக்கான காரணமே அவன் இடத்துல வாழ முடியாது, வாழ்வாதாரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு முட்டி மோதி இந்த இடத்த பார்த்துட்டு ஆஹா சூப்பரா இருக்கடா இங்க நம்ம வாழணும் அப்படின்னு யோசிக்கிறான். ஒரு விஷயம் இல்லாத, அதாவது இயற்கை சூழல்கள்லாம் இல்லாத இடத்துல அவன் வாழ்ந்திருக்கான். ஸோ பல ஸ்ட்ரகிள்ஸை பார்த்துருப்பான். அப்போ அவனுக்குன்னு ஒரு ஞானம் இருக்கும், அதாவது நம்மகிட்ட இல்லாத ஞானம் அவன்கிட்ட இருக்கும். பசி வரும்போது ரொம்ப பசியில் இருக்கிறவனுக்கு தான் அந்த பசி போக்க வைக்கிறதுக்காக நிறைய வேலை செய்ய ஆரம்பிப்பான், என்னமாவது பண்ணி பசிக்கணும் அப்படின்னு பண்ணுவான். ஸோ அப்படிதான் திருடவும் போறாங்க. இது மாதிரி தான் அவன் வாழ்றதுக்கே ஆதாரம் இல்லாதப்போ என்னென்னமோ செஞ்சு நிறைய கத்துக்கிட்டு இருப்பான். அந்த கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு இந்த சுகபோக வாழ்க்கை வாழ்ற சோத்து மாட்டு பிள்ளையாரா இருந்த கூட்டத்தை ஈஸியா மண்டையை கழுவிட்டு நான்வெஜ் நம்ம தவிர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி தவிர்த்துக்கிட்டு நாங்களாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு போது அவன் தனியா தெரிய ஆரம்பிக்கிறான். 10 பேர்கள் மத்தியில் பளிச்சென்று உள்ளவன் அப்படின்ற மாதிரி 10 பேர் மத்தியில தனியா தெரிய ஆரம்பிக்கிறான். கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான், போனா ரத்தம் கட்டிச்சான். அப்போ நம்ம கூட்டத்துல ஒருத்தன் தனியா தெரியறானே, ஒண்ணு அந்நியனா பார்ப்போம், இன்னொன்னு உயர்ந்தவனா பார்ப்போம். அவன் உயர்ந்தவனா பார்க்க வச்சுட்டான்.
ஏன்னா கலர் இருக்கான், ரேசிஸ்டம், அவன் நம்மளை விட வேற வேற வித்தியாசமான விஷயங்கள்லாம் சொல்றான். அப்படிலாம் சொல்லும் போது அவன் வானத்துலேருந்து வந்தவன், மண்டையிலேருந்து வந்தவன்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படிதான் நடக்க ஆரம்பிச்சிச்சு ஆரியர்களுடைய விஷயங்கள்ல. ஆனா அவங்களே நெய், பால், தயிர் சாப்பிட தான் செய்கிறாங்க. அவங்க உயிர் கொள்ளாமையா இருக்காங்க? பால் டேப்ல இருந்தா வந்துட்டு இருக்கு. அங்கே எங்கே இருந்து வருது? மாட்டுப்பால், மாட்டோட ரத்தம் உருக்கி அதோடைய கண்ணுக்குட்டிக்கு போகிற பாலை நம்ம ஆட்டையை கொடுத்துருக்கோம். நேராக கண்ணுக்குட்டிக்கு பால் போகாமல் நம்ம சைடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுகிட்ட திருடி தின்னுட்டு இருக்கோம். நம்ம ஆக்சுவலாக அதுக்கு சோறை போட்டுட்டு அதுகிட்ட நம்ம திருடி தின்னுட்டு இருக்கோம். அது குட்டி சாப்பிட வேண்டிய விஷயத்த பிடுங்கி திங்கிறோம். அது அதோட ரத்தம். அதைத்தான் நெய்யா, சோறா, தயிரா வச்சு தின்னுட்டு இருக்காங்க. இவங்க வெஜிடேரியன் சொல்கிறாங்க. எப்படின்னு எனக்கு தெரியல. சரி, இதை கூட விட்டுருங்க, வேற ஒரு விஷயத்த பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த வீகன் அஜெண்டாவும் பாரிசாலனும் மோதிக்கிட்டா என்ன மாதிரி நிகழ்வு நடக்குது அப்படின்றத அவன் கணிக்கிறான். மக்கள் எந்த மாதிரி பார்க்குறாங்க, கமெண்ட்ஸ்லாம் நோட் பண்ணுவான். எந்த மாதிரி வருது, அவேர்னஸ் எப்படி இருக்கு, நமக்கு நம்ம போட்ட பிளானுக்கு ஒர்க் ஆகுமா, இல்லை என்னென்னலாம் மாற்றணும், என்னென்னலாம் சரி பண்ணணும், இவங்க எதெல்லாம் வெறுக்கிறாங்களோ அதை ஆட் பண்ணணும், இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்லாம் கவனிப்பான். நம்மளை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பான். அதான் அவன் வேலையே. அவனுக்கு என்ன வேலை இருக்குது? நம்மளை கவனிக்கிறது, நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது தானே. ஸோ இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா பாரிசாலன் எதிர்கருத்தை என்ன சொல்கிறான், இந்த மாதிரி சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிடணும், ப்ரோட்டீனு, கலோரி என்னென்னமோ பேசுகிறாங்க. இதெல்லாம் தேவையே இல்லை. மனுஷன் நிம்மதியாக வாழணும்னால சாப்பிட்டு தான் ஆகணும். இப்போ வெஜிடேரியனாகவே இருந்தாலும் அடிச்சு நிறையா சாப்பிட்டோம் அப்படின்னா அது உனக்கு ஒரு 50% தான் அந்த கலோரிஸ்ன்னு சொல்லுவாங்களே, 50% அந்த எனர்ஜி தேவைப்படுது. அப்படின்னா நீ 100-150% அதிகமாக சாப்பிட்டேன்னா அது உடம்புக்குள்ள வெயிட்டேஜாக மாறி குண்டாயிருவோம் நம்ம. ஸோ அதே மாதிரி தான் நான்வெஜ்ஜுக்கும் வெஜ்ஜுக்கும். ஆனால் நான்வெஜ்ஜில் என்னென்னா எக்ஸ்ட்ரா விஷயங்கள் நிறையா இருக்குது. ஒரு சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள் நிறையா இருக்குது. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக அது ஒர்க் ஆகுது. ஸோ அதில் ஒரு நிலைத்தன்மை இருக்குது. இப்போ வெஜிடேரியன்றது ரொம்ப எடுத்துக்கணும், ஓரளவுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் அதுக்காக வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் குறையா கூடையா அப்படின்னு போயிடக்கூடாது. ஒரு சில விஷயங்கள் வெஜ்ஜில் கம்மி தான், நான்வெஜ்ஜில் அதிகம்தான். ஸோ இதுதான் சிம்பிள். அதுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது அவங்க விருப்பம். வெஜ்ஜு சாப்பிடு, நான்வெஜ் சாப்பிடு, உன் விருப்பம். இதில் யாரும் தலையிட தேவையில்லை. எப்படி அவன் எப்படி வாழணும்னு நினைக்கிறானோ, அவன் ஃப்ரீடம்க்கு வாழ்கிறானோ அதே மாதிரி தான் இதுவும். அதுக்காக வீகன் அஜெண்டா தான் பெஸ்ட்டு, ஃப்யூச்சரில் தான் நல்லது அப்படின்னு நினச்சினா ஃப்யூச்சரில் நீ கார்பரேட்டுக்கு நிரந்தர அடிமையாக மாறிடுவார். ஆல்ரெடி அவன் மரபணு மாற்றப்பட்ட விதை, மரபணு மாற்றப்பட்ட எல்லாமே மரபணு மாற்றப்பட்டா கொண்டு வந்துட்டான். ஆட்டோமேட்டிக்காக அவன் கண்ட்ரோல் தான் நம்ம இருக்கோம். இப்போ நாளைக்கே விவசாயம் பண்ணணும்னா அவன் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணுற மாதிரி இங்கே இல்லை. ஃப்ளட் இது அந்த யூரியா உரங்கலாம் போட்டு நம்ம நிலத்தையே நம்ம அவனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டோம். இன்னும் போக காலத்தில் செத்து போயிடும் அந்த நிலமே. அந்த நிலத்தில் வேறு எதுவுமே பண்ண முடியாது. அப்போது அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவனால் பண்ண முடியும். ஏன்னா அவன் டெக்னாலஜி வைஸாக பண்ணுறான். ஸோ டோட்டலாக நம்ம கார்பரேட்டோட கண்ட்ரோலுக்கு போகிறதுக்காகத்தான் பல வேலைகள் நடக்குது. இது நம்ம யோசிக்கவே மாட்டோம். இது பேர் தான் ப்ரொபகண்டான்னு சொல்கிறோம், அஜெண்டான்னு சொல்கிறோம், நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சூழ்ச்சிகள்னு சொல்கிறோம், சாணக்கியத்தனம்னு ஒரு சிலவையும் சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையை நாம் வாழணும் அப்படின்னா முதல்ல நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும். வரலாற்றை பின்னோக்கி போய் பார்த்தா தான் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு தெரியும். நம்ம கோயில் கட்டுறோம், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா இந்த கோயில் கட்டினது ஃபுல்லாக தமிழர்கள் தான், கோயில் கட்டப்பட்ட வேலை செய்கிறதுலாம் தமிழர்கள் தான். நீங்கள் சொல்கிறபடி அங்கே இருக்க கடவுள் உங்களுக்கான கடவுள் தான், உங்களை ஆண்டவர் தான். உங்களை ஆண்டவர் அங்கே சிலையை வழிபட்டு அவங்களை கும்பிட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இவங்க நம்மளுடைய கடவுள் தானே, நம்மளுடைய மன்னர்கள் தானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னோட மன்னர்கள் கிடையாது, மனிதர்களுடைய மன்னர்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் ஏன் நம்ம லாங்குவேஜில் பேசலை? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்டில் மற்ற நாடுகளில் இருக்கிறத விட்டுருங்க, நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயிலில் கூட ஏன் கருவறைக்குள்ளே நமக்கு புரியாத ஒரு லாங்குவேஜில் பேசுகிறாங்க? ஸோ இதுவே ஒரு பாலிடிக்ஸ் தானே. ஏதோ ஒன்று நடந்திருக்குல்ல. நீ கோயில் கட்டியிருக்க, இந்த சிலையவே நீ தான் அடிச்சிருப்ப, தமிழ் தான் எவனோ அடிச்சிருப்பான். அந்த சிலையில் இருக்க சிற்பங்கள் எல்லாம் கோயில் ஒட்டுமொத்த ஸ்டேஜும் நம்ம தான் உருவாக்கியிருப்போம். அந்த ஐயருக்கே காசு கொடுக்குறதாவே நம்ம வரி பணமாக தான் போகும். அப்போ இவ்வளோ விஷயம் இருக்கும்போது எதுவுமே பண்ணாமல் நோகாமல் ஒருத்தர் உள்ளே உட்காந்து அதுக்கு எல்லாத்துக்கும் கிரெடிட் எடுத்துகிட்டு இருக்காரு. நீ உள்ளே வந்து தீட்டு காட்டுன்றாங்களே, இது என்னடா அப்படின்னு யோசிச்சாலே ஒரு பாலிடிக்ஸ் தெரியுது. இவ்வளோதான். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வீகன் அஜெண்டாலையும் வேற ஒன்றுமே கிடையாது. இதை போட்டு எதுக்கு 2 மணி நேரம் பேசிக்கிருந்தாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. இது கண்டென்ட் இல்லாமல் பேசியிருக்காங்களான்னு தெரியல. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு போங்க. சேனலில் மெம்பர்ஸாக ஆட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின்ற பட்டன் போட்டுவிடுங்க. சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சாட்லாம் பண்ணா எஸ்என்ற சிம்பிள் தட்டி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். லைவ் போயிருந்தா உண்மையிலேயே செமையா இருந்திருக்கும். நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். Who is this guy?